ஐயாவை எங்கள் வீட்டில் கூட்டி கொண்டு வைத்திருந்தோம். அதுக்கு பிற்பாட்டில் இருந்தே அவர்கள் வருஷந்தோறும் வரும்பொழுது அந்த ஏரியாக்களுக்கு ஊழியத்துக்கு வரும்போது வந்து பார்ப்பாங்க. அவங்க மூலம் அநேக வார்த்தைகளை ஆண்டவர் பேசினார். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களையும் ஆண்டவர் அவர்களை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் செய்தார். கடந்த 2 வருஷங்களுக்கு முன்பாக இருந்து வரும்போது ஒரு முறை இப்படியாய் சொன்னாங்க, 2016க்குள்ள என் ஓட்டத்தை முடித்து விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அத்தை தான் பக்கத்தில் உட்காந்து சொன்னாங்க, ஏன் அப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் மனைவியும் சொன்னா, ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களை போல ஊழியக்காரங்களாம் அதிக நாள் இருக்கணும், உங்களுக்கு அதிக நீடிய நாட்கள் ஆண்டவர் தந்து நடத்துவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் மனசில் துக்கப்பட்டோம். அப்போ அவர் எப்போ சொன்னாலுமே ஆண்டவருடைய வார்த்தைனா அது நிச்சயமாக நிறைவேறும். அவங்க சொன்னாங்க, திரும்பவும் சொன்னாங்க, 3 முறை சொன்னாங்க, 2006க்குள்ள என் ஓட்டத்தை முடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் 2026க்குள்ள என் ஓட்டத்தை முடித்து நான் எப்படியாவது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போய் விடுவேன். அதுக்கு பிற்பாடு என் மனைவி பிள்ளைங்க இந்த ஊழியங்களை எப்படி செய்ய போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் அந்த நாட்களில் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் அதற்காக ஜெபித்தோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க தேசத்துக்கு தேவையாக இருக்கிறது, ஜனங்களுக்கு தேவையாக இருக்கிறாங்க, அதனால நீங்கள் கொஞ்சம் நாட்களை, ஜீவித நாட்களை கூட்டி கொடுத்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்தது உண்டு. அதே போல் ஐயா மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாமல் எல்லாம் நிறைவேறி போனது, எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைவேறும் சொல்லப்பட்டது என்று சொல்லி நம்புகிறேன். அப்புறம் கடைசியாக வந்திருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் கிருபையாக வல்லமையாக பயன்படுத்துவார், அந்த நாட்களை கூட பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார். அந்த நாட்களை என்னால் பார்க்க முடியாது, தேவ சமூகத்தில் இருந்து நான் பார்த்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்பொழுதுதான் நினைச்சேன், சொன்னது போலவே 2026க்குள்ள அந்த ஓட்டத்தை பிடித்திட்டு போயிடுவாங்க போலுக்கு அப்படின்னு. பிரதர் மானுவேல் ஃபோன் பண்ணி 2 நாள் காலையில் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கிறாங்க. சண்டே காலையிலையும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு திங்கக்கிழமை காலையில் பிரதர்கிட்ட ஃபோன் வந்தது. சொன்னாங்க, அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. குடும்பமே சோர்ந்து போயிடுச்சு. எல்லாரும் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தோம். என் மகன் சொன்னா, அப்பா எனக்கு அப்பவே தெரியும், தாத்தா சொன்னாங்க 2026க்குள்ள என் ஓட்டத்தை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். அப்பமே நினைச்சேன், தாத்தா போயிடுவாங்க நம்மள விட்டுட்டு அப்படின்ட்டு. அவன் பாடுவான், ஐயா எப்படி பாடுறாரோ அதே போல பழைய பாடல்கள் பாடுவான். எனக்கு பாடல்கள் வரிய கூட வாசிக்கிறதுக்கு வராது, ஆனா அவன் இங்கிலீஷ்ல எழுதி வச்சு பாடுவான். அவன் ஸ்டேட்டஸ்ல வச்சாச்சா ஐயா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பாட்டு நல்லா பாடி இருக்கிறான் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாய் வந்திருக்கும் போது வீட்டில் உட்காந்து எல்லாரும் கீபோர்டு போட்டு பையன் டோலக் வாசித்தா, நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஆண்டவரை ஆராதனை பண்ணணும். அப்போ ஆராதனை பாடல் பாடி நாங்கள் பாடி முடிக்கு வசனத்துக்கு போகும் முன்னால ஐயா சொன்னாங்க, தூதர்கள் இறங்கி நின்று குழல் ஊதுறாங்க, ரொம்ப அருமையான ஒரு பிரசனை இந்த இடத்துல பார்க்குறேன், அதனால நீங்கள் இப்படியே கேசியை போட்டு டோலக்கு வாசித்து டெய்லி ஒரு 3 பாட்டு பாடி உங்கள் குடும்ப பிரேயரில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதிலிருந்து அதை நாங்கள் விடாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட விதத்திலையும் ஜெபிக்கிறோம். இந்த எல்லா நன்மைகளையும் பெற்றோம். என் மனைவி ஒரு வார்த்தை சொன்னாங்க, எதுவும் ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் கூட ஃபோன் பண்ணால் ஆண்டவருடைய வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இனி நம்ம யார்கிட்ட ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா. அப்போ நான் சொன்னேன், அவரை உண்டாக்குற தேவன் இருக்கிறார், எலியாவின் தேவன் இருக்கிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவனுக்கு கீழே ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி எலிசாவாக மாற்றி வைத்திருக்கிற தேவன், ஒரு மோசை எடுபட்டு போனாலும் அவருக்கு கீழே ஒரு யோசுவாவை வைத்திருக்கிற ஆண்டவர், அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாய் தம்முடைய காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். அதனால் நாம் கலங்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 57 நீதிமானுக்கு துன்பங்களும் துக்கங்களும் வருமுன் அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி,
அதே போல காரியங்கள் வருமுன் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் இருந்தா நமக்கு எல்லாருக்கும் நன்மைதான். ஆனால் இந்த நாட்களிலே அவர் சரீரத்திலிருந்து எடுபட்டு தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் சித்தமாய் இருக்கும்போது யார் அதை தடுத்து நிறுத்த முடியும்? தேவன் ஒருவர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இதை நீர் செய்யாதிரும் என்று சொல்லி தடுத்து நிறுத்ததுக்கு யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது? ஒரு மனுஷனிடத்திலும் இல்லை. தாவீது சொல்லுகிறார், ஒரு மனுஷனிடத்திலிருந்து ஆவியை பிடித்து அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகும்போது ஆண்டவரை இதை செய்யாதிரும் என்று சொல்லி நிறுத்தத்தக்க யாரிடத்தில் வல்லமை இருக்கிறது? அவரை தடுத்து நிறுத்துவதற்கு யாரிடத்துல பலன் உண்டு? எல்லாரும் மனிதர்களாய் இருக்கிறோம். அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார். அதிலும் ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு நமக்கு. வேதம் சொல்லுகிறது 2 தெசலோனிக்கேயர் அதிகாரத்திலே, அங்கே நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அங்கே பவுல் ஒரு காரியத்தை சுட்டி காண்பித்து பேசுகிறார். நீங்க இந்த காரியத்தை அறியாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். இந்த அறிவு எல்லாருக்கும் வேணும். ஆண்டவரிடத்துல போனவங்க மீண்டும் திரும்பி வருவாங்க, ஆண்டவரோடு கூட ஆண்டவர் கொண்டு வருவார். இதை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி தெசலோனிக்கேயரில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே பேசிக்கொண்டு எல்லாரும் சோர்ந்து போயிருந்தோம். ஆனாலும் ஆவியானவர் உள்ளத்துல பல காரியங்களை சொல்லி, மகனே நான் உங்க கூட இருக்கிறேன், பயப்படாதுங்க, உங்க ஊழியக்காரர் என்கிட்ட தானே இருக்கிறாரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி எங்களை தடப்படுத்தினார். ஆகிலும் மனதில் ஏற்கனவே ஒரு காரியத்தை நான் நினைத்திருந்தேன். எப்படியாவது ஐயாவுடைய மரண நாட்கள் ஒரு வேளை வந்துனா எப்படியாவது போயிடணும், என்ன பாடுபட்டாவது ஓடிடணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். என் அன்புக்குரியவர்களே, நாம் பல காரியங்களை குறித்து நினைக்கிறோம். ஏன் ஐயாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், கொஞ்ச நாள் வச்சிருக்கலாமேன்னு சொல்லி. ஆனா அவருடைய இளைப்பாறுதல் தேவனுக்கு விருப்பமாக இருக்கிறது. அவருடைய இளைப்பாறுதலை தேவன் விரும்புகிறார். பல பாடுகள் பல வேதனைகள் வழியாய் அவர் கடந்து சென்றது உண்மை. அதே போல அவருடைய சரத்துல எவ்வளவு பலவீனங்கள் 2017 அடியனுக்கு வீட்டுல 2016 வந்திருக்கும் போது சொன்னார், வீட்டை மேல எடுத்து கேட்டுங்க, பிரதிஷ்டை பண்ணதுக்கு நான் வருவேன் ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்று சொல்லி சொன்னார். சொல்லிட்டு வந்ததுக்கு பிற்பாடு பலவீனப்பட்டு மிகுந்த மோசமான சூழ்நிலை. ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, ஒரு தகப்பனை போல கொண்டு எங்க வீட்டுல சொல்லிட்டு போனீங்களே, இதை பிரதிஷ்டை பண்றதுக்கு அவர் தான் வரணும், வேற யாரையும் நான் விரும்பல. எல்லாரும் சொல்றாங்க அவர் மரிக்க போறார், மரண தருவாயில் இருக்கிறார் சொல்லி. நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கும்படி அவரை உங்க சமூகத்துல நீங்க கொண்டு வருவீங்கன்னு சொல்லி அப்படியே ஜெபித்தோம். நாங்கள் மத்திய பிரதேசத்தில் அநேகர் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். 2017 ஆண்டுல ஆண்டவர் கிருபையாய் அவரை கொண்டு வந்தார். நடக்க கூட பலன் இல்லை, கரங்களை பிடித்துதான் அந்த ஸ்டேஜில் ஏற்றி விட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருடைய சரத்துல எவ்வளவு சோர்வு இருந்தாலும் தேவனுக்காக ஓடினவர் இந்த நாட்களிலே தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் செய்து ஓடி முடித்து அவருடைய பாதத்திலே அவருடைய சமூகத்தில் அவர் அமர்ந்திருப்பது அவருக்கு மிகவும் நல்லது. அதே போல நமக்கு துக்கமாக இருக்கிறது. சரீரத்தில் இருப்பது நமக்கு நன்மை, ஆவியிலே ஆண்டவரோடு கூட இருப்பது அவருடைய ஆவிக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கிறது. அதனால் இந்த காரியத்தை குறித்து நாம் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுவோம். அதே போல இந்த ஜெபமே ஜெயம் ஊழியத்தை, ஐயா போயிட்டாங்க இனி என்ன இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. இனி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளையும் மனைவியும் கொண்டு செய்ய போகிற ஊழியம் இன்னும் மகிமை உள்ளதா இருக்கும். அதனால் நீங்க யாரும் சோர்ந்து போகாதீங்க. கை கொடுத்து அவங்க சோர்ந்து போனாலும் கூட ஒரு ஊராயிருந்து அவருடைய கைகளை பிடித்து நீங்க தாங்குகிறவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஐயா மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒருவேளை இதுவரை நடந்தும் இன்னும் நடக்காமல் ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. எப்பொழுது அவர் வர்றாரு அப்படின்னா நாங்க எதிர்பார்த்து காத்திருப்போம், ஆண்டவர் இந்த நாட்கள்ல நமக்கு என்ன வார்த்தை சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லி. கடந்த அவர் அங்கிருந்து கிளம்பு முன்னால இமாச்சல்ல இருந்து கிளம்பு முன்னால 2 நாளைக்கு முன்னால போன்ல தொடர்பு கொண்டு மனைவி பிள்ளைங்க எல்லார்ட்டையும் பேசினார். என் மனைவிட்ட கேட்டாங்க, எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கூட உங்களுக்கு நாங்க தர முடியாம போயிருச்சு என்று சொல்லி. மே மாசம் வந்து இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். 5 கிராமத்துல வந்து பிரசங்கம் பண்ண உதவி செய்தார். ஐயா மூலமாய் அந்த இடத்துல நிறுத்தி வைத்திருந்தார். ஆனால் இந்த நாட்கள்ல அவர் நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார். ஆகிலும் ஆவில தேவன் நம்மளோடு கூட அவரை வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நாள்ல கிறிஸ்துவோடு கூட அவரும் நமக்கு முன்பாக வந்து தோன்றுவார்கள்.
அந்த ஒரு உற்சாகத்தோடு மன உறுதியோடு நாம் கிறிஸ்துவுக்குள்ள பலன் படுவோம். இறந்துட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக கவலைப்பட்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க சோர்ந்து போகிறதுல நீங்க சோர்ந்து போனா அவங்களை திடப்படுத்துறது யாரு? அப்படிதான் பவுல் சொல்லு, நானே சோர்ந்து போய் துக்கத்தோடு உங்ககிட்ட வந்தேன்னா, உங்களை துக்கப்படுத்துறவா இருந்தேன்னா என்ன யார் சந்தோஷப்படுத்துவார்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி அல்ல, ஒருவரை ஒருவர் வாழ்த்தி தேற்றுங்கள். ஐயாவோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. தைரியமா இருங்க பிரதர், நீங்க தைரியமா இருங்க. அம்மா நீங்க தைரியமா இருங்க. தேவன் உங்களை பலப்படுத்துவார். பல இடங்களிலே கொண்டு உங்களை நிறுத்துவார். தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். அற்பமாய் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டும் தேவன் கனப்படுத்தி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியத்தை அவர் செய்து முடிப்பார். என் வீட்டுக்காரர் இல்லையே, எங்க அப்பா இல்லையே, எங்க தாத்தா இல்லையேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போவாதீங்க. உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மோசே போய்விட்டார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவே ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறார்? மோசையோடு இருந்தது போல நான் உங்களோட இருப்பேன். ஒருவனும் உனக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி அவரை திடப்படுத்தி, அவன்கிட்ட அது வரைக்கும் ஒண்ணு இல்லை, அவன்கிட்ட ஒரு கிருபையும் இல்லை, ஒரு வல்லமையும் இல்லை, ஒரு வரமும் இல்லை. தேவன் அவனை நிரப்பி பயன்படுத்தினார். அதே தேவன் இந்த நாளிலே ஆவியினார் சொல்லுகிறார், உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை நான் கொண்டு போக இடத்துக்கு கொண்டு போய் நான் பயன்படுத்துவேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவலைப்படாதிரு மகனே, கவலைப்படாதிரு மகளே, கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். தைரியமாயிருங்கள், கர்த்தர் உதவி செய்வார். இந்த ஊழியத்தில் இதுக்கு பிற்பாடு எப்படி கோதுமையானது மடிந்து எப்படி அது ஒரு கனியை கொடுக்கும்படி முளைத்தெழும்புகிறதோ, அதே போல விதைக்கப்பட்டிருக்கிற ஐயா மூலமாய் இந்த குடும்பத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.